வாங்க சார். ரேணுகா வாங்க. சுப்பு காயத்ரி எங்க? நீதான் காயத்ரியை நினைச்சு மனநல சரியில்லாம போன சூர்யாவா? சூர்யா, நானும் உன் நிலைமையில தான் இருக்கேன். காயத்ரியை நினைச்சு புல்லுக்குள்ள பித்து பிடிச்சு அலையிற. கார்த்திக் சார், நான் சொன்னப்ப நம்பல, இப்ப நீங்க கண்ணாலேயே பார்த்துட்டீங்க. இப்பயாவது நம்புறீங்களா? ஆமா தண்டபாணி, சத்தியமா இவரு இப்படி ஒரு நிலைமையில இருப்பார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாரி சார். சூர்யா குணமாகணும்னா காயத்ரி வரணும். அதுக்காக தான் சார் நாங்க உங்க வீட்டையே சுத்தி வந்தோம். புரியுதுங்க. காயத்ரி என் வீட்டுல இத்தனை வருஷமா இருந்தது எந்த அளவுக்கு நிஜமோ அந்த அளவுக்கு அவங்க இப்ப என் வீட்டுல இல்லைங்கிறதும் நிஜம்தான். இதை நீங்க நம்பிதான் ஆகணும். நானும் என் வேலையெல்லாம் விட்டுட்டு காயத்ரியை தேடி தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். காயத்ரி வந்துருவாளா? வந்துருவாங்க சூர்யா. உங்களுக்காகவாவது அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்த்துறேன். இன்னைக்கே வா. ஆமா சுப்பு, காயத்ரி வந்துருவாளாம் இன்னைக்கே. தண்டபாணி, அன்னைக்கு நீங்க எனக்கு கார்டு கொடுத்தப்போ நான் என் கார்டை கொடுக்கல. இப்ப கொடுக்குறேன். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். எனி டைம் எனி ஹெல்ப் யோசிக்காம எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா உதவி செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். காயத்ரியை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கூட போதும், இமீடியட்டா எங்களுக்கு சொல்லுங்க. அதுவே நீங்க எங்களுக்கு பண்ற பெரிய ஹெல்ப்பா இருக்கும். கண்டிப்பா சொல்றேங்க. ஆமா, எதுக்காக இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து இங்கே சேர்த்திருக்கீங்க? சென்னையில இல்லாத பெரிய ஹாஸ்பிட்டலா? அங்க எங்கேயாவது அட்மிட் பண்ணிருக்கலாமே. இல்ல சார், நிறைய ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கியாச்சு. கடைசி நம்பிக்கையா தான் இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம காயத்ரி இந்த ஊர்ல தான் இருந்திருக்கா. இப்பவும் இந்த ஊருக்குள்ள எங்கேயாவது இருக்கலாம். அதனால சூர்யாவை இங்க சேர்த்துட்டா காயத்ரியை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. ஆமாமா, கரெக்ட். பட் ஒன் திங், நான் தேடின வரைக்கும் காயத்ரி ஏற்காடுல இருக்கிறதா எனக்கு தெரியல. பார்ப்போம் சார், நம்பிக்கையா தேடுவோம். கடவுள் கண்டிப்பா காயத்ரியை நம்ம கண்ணில் காட்டுவாரு. காயத்ரி சூர்யாவை இந்த நிலைமையில பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள எந்த பிரிவினையுமே வரவே வராது. நானும் அந்த நம்பிக்கையில தான் சார் தேடிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா ஒரு நல்ல தகவலா சொல்றேன். நான் வரேங்க. தேங்க்யூ. சரி, சூர்யாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. வரேன். கவலைப்படாதீங்க சூர்யா, காயத்ரி சீக்கிரமா வந்துருவாங்க. நானும் காயத்ரியும் வெளில போமா? வெளில போனா நாங்க எங்க போனா நல்லா இருக்கும்? ஆமா சூர்யா, பக்கத்துல ஒரு அம்மன் பக்கத்துல தான். நீங்க காயத்ரி வந்தா அங்க போலாம். நிஜமாவா சொல்ற? அப்போ காயத்ரிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுமே. அது உங்க இஷ்டம். என்ன கேட்டாலுமா? அதை நாம வாங்கி கொடுக்கலாம். நானும் காயத்ரி மட்டும் தானே. சொல்றா அவளே சொல்றா சொல்றா ஓடியா சார் ஹலோ வாலிங்க சார் சொல்றா எப்படி சார் வேற சார் சொல்றா வணக்கம் சார். என்ன கேஸ் சார்? சந்தேக கேஸ் சார். நேற்று 2 மணிக்கு அஷ்டலட்சுமி நகர்ல சுத்திட்டு இருந்தான் சார். என்ன ஏதுன்னு கேட்டா முன்னுக்கு பின்னா பதில் சொன்னான் சார். அதான் சார் கூப்பிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்கேன். அக்யூஸ்ட் அடிச்சு தான் விசாரிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல விதமா விசாரிச்சாலே உண்மையை சொல்லுவாங்க. போட்டு தேவையில்லாம அடிக்காதீங்க. லாஸ்ட் மந்தோட இந்த மந்த் கிரைம் ரேட் குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்கு சார். ஐயா ஐயா ஐயா, என் வீட்டில் திருடு போயிடுச்சுங்க ஐயா. நானும் என் பொண்ணும் குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச எங்களோட நகை பணம் எல்லாத்தையும் உள்ள பூந்து எவனோ ஒருத்தர் திருடிட்டு போயிட்டாங்க ஐயா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க ஐயா. அழாதீங்கம்மா. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு பதறாம நிதானமா சொல்லுங்க. நான் என்னன்னு சொல்லுவேங்க ஐயா. பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச எல்லா நகையும் போயிடுச்சு. இனிமே நான் அவளை எப்படி கரையேத்துவேன்? ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? இந்த ஏரியால தாங்க இருக்கு.
நம்பர் 25 திருப்பதி நகர் 4வது தெரு. வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க? நானும் என் பொண்ணும் தான் சார். நாங்க 2 பேரும் காஞ்சிபுரத்துக்கு சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு போயிட்டு வந்தோம் சார். வந்து பார்த்தா இப்படி ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு சார். வீட்டு கதவை வேற சாவி போட்டு திறந்து பீரோவை உடைச்சி எடுத்துட்டு போயிருக்காங்க சார் பாவி பசங்க. சரி, வீட்டில இருந்து என்னென்ன பொருள்லாம் திருட்டு போயிருக்கு? 15 பவுன் நகை சார். குண்டுமணி தங்கம் கூட இல்லாம சுத்தமா தொடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க சார். பணம் வச்சு எடுத்துருக்காங்களா? பணம் அதிகமா இல்லைங்க, 8000மோ 9000மோ தான் இருந்தது. உங்களுக்கு யார் மேல எதுவும் சந்தேகம் இருக்கா? நான் யாருன்னு சந்தேகப்படுவேன் சார். அந்த கடவுள் எங்களை நிற்கதியா நிக்க வச்சுட்டாரு. அந்த மனுஷன் போய் சேர்ந்தப்பவே நானும் போய் சேர்ந்திருக்கணும். என் பொண்ணுக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ணி பார்த்துட்டு போயிடலான்னு என் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் சார். இனிமே அது நடக்காது போல இருக்கு சார். நானும் என் பொண்ணும் ஒரு முளை கைத்துல உயிரை மாச்சிக்க வேண்டியதா சார். ஏமா அப்படிலாம் பேசுறீங்க? நாங்க இல்ல, எங்க மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? ஐயா அப்படி சொல்லலைங்க ஐயா. நானு உங்களை நம்பாம வேற யாரையா நம்ப போறேன்? நானு உங்களை நம்பி தானே அலறி அடிச்சுட்டு இங்க ஓடி வந்திருக்கேன். அப்ப தைரியமா போங்க, உங்க பொருள் உங்களுக்கு வந்து சேரும். ஐயா நம்பிக்கையோட போங்கம்மா. திருட்டு போன பொருளுக்கு நாங்க பொறுப்பு. நீங்க கிளம்புங்க. சரிங்க ஐயா. சார், இந்த கேஸை இமிடியேட்டா விசாரிங்க. திருநது பழைய அக்யூஸ்டா புது அக்யூஸ்டான்னு விசாரிச்சு எனக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ள ரிப்போர்ட் கொடுக்கணும். சார், ஆல்ரெடி நான் விசாரிச்சுட்டு இருக்கேன் சார். என்னங்க சொல்றீங்க? இந்த ஏரியாவில் கொஞ்ச நாளாவே இந்த மாதிரி திருட்டு தொடர்ந்து நடந்துகிட்டு தான் சார் இருக்கு. எல்லாம் ஒரே மெத்தட் தான் சார். வீட்டு வாசக்கதவை வேற சாவி போட்டு திறக்கிறது, பீரோவை உடைச்சி ஒரே விதமாக தான் அத்தனை திருட்டும் நடந்திருக்கு. இந்த மாதிரி எத்தனை திருட்டு நடந்திருக்கு? 5 சார். அந்த கேஸ் ஃபைலை கொண்டு வர சொல்லுங்க. கான்ஸ்டபிள் சார், ஃபைல் எடு. ஓகே. இந்தாங்க சார். இந்த அம்மாவோட கேஸ் சாதாரண கேஸாக இருக்கும்னு நினச்சேன். இதுக்கு பின்னால் ஒரு பெரிய நெட்வொர்க்கே இயங்கிட்டு இருக்கு. ஆமாம் சார். நீங்கள் முன்னாடி விசாரிச்சதெல்லாம் பத்தாது, மறுபடியும் விசாரிக்கணும். ஓகே சார். இந்த அம்மா கேஸில் நானே இன்வால்வ் ஆகிறேன். என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே சார். இந்த மொத்த திருட்டு கேஸையும் ஒன்றாக்கி இந்த அம்மா கேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்க சார். வாங்க அந்த அம்மா வீட்டுக்கு போகலாம். போங்க. முத்தையா சார். சார் வாங்க சார். முத்தையா சார். என்னப்பா அண்ணன் எங்க? உட்காருங்க சார், அவர் குளிச்சிட்டு இருக்காரு. உட்காருங்க. ஓ வாங்க வக்கீல் சார். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கோம். முத்தையா உள்ளதான் இருக்கா, இப்ப வந்துருவா. வரட்டும் வரட்டும். வா சார் வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். அம்மா சார், அது உங்க கையில் எடுத்துருவாங்க. போங்க சார். என்ன விசேஷம்? வெயிட் பண்ணுங்க சார், அம்மா கொண்டு வருவாங்க. இந்தாங்க சார். அடேங்கப்பா. டைவர்ஸ் நோட்டீஸ்ல துர்கா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்ப நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு? அது ஒன்றும் இல்லை சார். யானைக்கு அங்குசம், புலிக்கு கூண்டு, மீனுக்கு தூண்டில் மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த மாதிரி துர்காவுக்கு என்ன பண்ணலான்னு யோசித்தேன். ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி ஈஸியாக அவள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டேன். சரியான விஷயத்தை நீங்க பண்ணிட்டீங்க சார். என்ன, இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே செஞ்சிருக்கலாம். கரெக்டு தான் சார். விட்டு பிடிக்கலான்னு நினச்சேன், விட்டா பிடிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுது. அதான். சரிதான் சார். காஃபி எடுத்துக்கோங்க. நீங்களாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் சார். ஏன் சார், அந்த ராட்சசி கிட்ட இருந்து என் பிள்ளைக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னா இனிமே எந்த பிரச்சனையும் வராதுல்ல? ஒரே ஒரு பிரச்சனை இருக்குமா? இன்னும் என்ன பிரச்சனை சார்? சாருக்கு பயந்துகிட்டு துர்கா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க கோர்ட் கூண்டுல ஏறி நின்னு நான் விருப்பத்தோட தான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னு சொல்லணுமே. அப்படி சொல்லுவாங்கன்னு என்ன நிச்சயம்? ஜட்ஜு முன்னால
முத்தையா என்ன மிரட்டி தான் கையெழுத்து வாங்கினாரு, எனக்கு டைவர்ஸ்ல சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம சைடு ரொம்ப வீக் ஆயிடுமே. என்ன மாமா, வக்கீல் திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு? இது நான் எதிர்பார்த்த குண்டுதாம்மா. என்ன முத்தையா சொல்ற? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. அதெல்லாம் எப்படி புஷ்வானா பார்க்கணும்னு எனக்கு தெரியும். அவள்கிட்ட கையெழுத்து வாங்கும்போது எடுத்த வீடியோ நம்மள்ட்ட இருக்குல்ல, அதை காட்டி எல்லாத்துக்கும் படிய வைக்கலாம் விடுங்க. அவ அதுக்கும் மசியாம கோர்ட்ல அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இதெல்லாமே நீ பண்ண டிராமான்னு சொல்லி அந்த நீதிபதியை நம்ப வச்சுட்டா என்ன பண்றது? அவதான் எதுக்கும் துணிஞ்சவளாச்சப்பா. ஹாய் மாமியாரே, வணக்கம். அடச்சி. ஹலோ மாமா. ஹாய். ஏன் இந்த மாமியாருங்களுக்கெல்லாம் மருமகள்னா பிடிக்க மாட்டேங்குது? எப்படி முறைச்சிட்டு போறாங்க பாருங்க. அது இந்த மாமியார் மருமகள் உறவுக்குலாம் இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் வர போகுது இல்லையா, அதான். ஓ அப்படியா? விழப்போறது ஃபுல் ஸ்டாப்பா இல்ல கமான் இன்னைக்கு பாத்துக்கலாமே? பார்க்கலாம். ஆனா தோத்து போடுவோம் தெரிஞ்சும் விட்டு கொடுக்காம பேசுற பத்தியா? இப்படி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை. யாரு? நான் தோத்துடுவேனா? தோல்வின்ற வார்த்தை என் வாழ்க்கையில இல்ல முத்தையா. அப்படியா? உனக்கு நான் அவ்வளவு ஈஸியா டைவர்ஸ் கொடுத்துருவேன் நீ நினைக்கிறியா? கூண்டுல ஏறி நின்னுனா நான் என்ன சொல்ல போறேன் தெரியுமா ஜட்ஜ் கிட்ட? ஐயா, இந்த டைவர்ஸ் ஃபார்ம்ல நானா கையெழுத்து போடல, நான் சம்மதிச்சு கையெழுத்து போடவே இல்லை, முத்தையா தான் என்கிட்ட மிரட்டி வாங்கினான்னு சொல்ல போறேன், அதானே? என்ன அப்படி ஆச்சரியமா பாக்குற? ஏண்டி, உன் கூட இத்தனை வருஷமா குடும்பம் நடத்தினாங்கிற பேர்ல குப்பை கொட்டிருக்கானே, இதை கூட புரிஞ்சுக்கலாம், அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும்ல. உள்ள ஜட்ஜு கிட்ட போய் நான் உன்னை மிரட்டி தான் சைன் வாங்கினேன் அப்படின்னு நீ சொன்னீன்னா, நீ கஞ்சா கடத்தின வீடியோவை நான் அவங்கள்ட்ட போட்டு காட்ட வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? பரவாயில்ல. அதுவும் நீ பண்ண செட்டப் தான் சொல்லி நான் ஜட்ஜை ஈஸியா நம்ப வைக்க முடியும். என் திறமைய உள்ள வந்து பாக்குறியா? வணக்கம், உட்காருங்க. எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ மேடம். இந்தாங்க. உங்களுக்கு இந்த டைவர்ஸ்ல சம்மதமா? எனக்கு சம்மதம் மேடம். உங்களுக்கும் இந்த டைவர்ஸ்ல சம்மதமாமா? சொல்லுங்கம்மா, உங்களுக்கும் சம்மதமா? மயிலாட், கணவன் மனைவி இருவரும் 1 வருடம் 2 வருடம் அல்ல, கடந்த 6 வருடமாக பிரிந்தே வாழ்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு விவாகரத்து பெறுவதற்கு சம்மதம் இருக்கிறது. கொஞ்சம் இருங்க சார், அது அவங்க சொல்லட்டும். எஸ் மயிலாட். டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. இப்ப எதுவுமே சொல்லாம இருந்தா என்னம்மா அர்த்தம்? சொல்லுமா, உனக்கு இந்த டைவர்ஸ்ல சம்மதமா இல்லையா? என் திறமைய உள்ள வந்து பாக்குறியா? ஹலோ இரு, முக்கியமான விஷயமே இப்பதான் பேச போறேன். துர்கான்னு ஒரு அயோக்கிய சிகாமணி கிட்ட ஜெயான்னு ஒரு அப்பாவி பொண்ணு வேலை பார்த்தாலாம். என்னமா கண்ணு? அச்சுச்சோ,
கதையோட ஓப்பனிங் கேட்ட உடனே முகம் அப்படியே குப்புன்னு ஆயிடுச்சு. நீ இந்த மாதிரிலாம் இருந்தா நான் அப்படியே உங்கள்கிட்ட மீதி கதையை சொல்ல முடியும். என்ன மிரட்டுறியா? ஏய், மிரட்டுறது உன் ஸ்டைலு, மிரட்டாம சைலண்ட் அடிக்கிறது என்னோட ஸ்டைலு. ஆமாடி துர்கா, இந்த 6 வருஷத்துல நீ கடந்து வந்த பாதை என்ன, உங்ககிட்ட இந்த பணம்லாம் எப்படி சேர்ந்துச்சு அப்படின்னு உங்ககிட்ட வேலை பார்த்த ஜெயா ரொம்ப தெளிவா புட்டு வச்சுட்டாமா. அதுவும் பக்க ஆதாரத்தோட. உடனே அது என்னன்னு இங்கேயே கேட்டுறாத, அத உள்ள வந்துதான் சொல்லுவேன். அப்பதானே கோர்ட்டுக்குள்ள கச்சேரி களை கட்டும். முத்தையா, என்னடா சொல்லும், கூப்பிட்டியா? உனக்கு என்ன வேணும்? அப்படி கேளு, அப்படி கேள்றீங்க ராசாத்தி. உடனே என்னத்த புதுசா கேட்டுற போறேன்? 6 வருஷமா கேட்ட அதேதான். டைவர்ஸ் டைவர்ஸ் டைவர்ஸ். சரி, டைவர்ஸ் கொடுத்து தொலைறேன், போதுமா? ஆட, கொடுத்து தொலை, அது போதும். சொல்லுமா, டைவர்ஸ்ல சம்மதமா? சம்மதம். கணவன் மனைவி இருவரும் சுய விருப்பத்தின் அடிப்படையில் முத்தையா துர்கா இருவருக்கும் விவாகரத்து வழங்கி இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. துர்கா வசதியாக இருப்பதால், முத்தையா தரப்பு ஏற்கனவே இந்த கோர்ட்டில் நிரூபித்துள்ளதால் ஜீவனாம்சம் எதுவும் அளிக்க தேவையில்லை. மேலும் இந்திய திருமண சட்டத்தின் கீழ் அவரவர்கள் வாழ்க்கையை அவரவர்கள் விருப்பத்தின்படி அமைத்துக் கொள்ளலாம். The court is adjourned. Anyways, congratulations, Muthaiya. வாழ்த்துக்கள்ண்ணா. போலாம் முத்தையா. சார் வாங்க தம்பி, ரொம்ப எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சீக்கிரம் அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருங்க. இதுக்கப்புறமா தான் அண்ணா வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும். ஏய் ஜெயா, என்ன மண்ண கவ வச்சிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டி.
சூர்யா இப்ப இருக்கிற நிலைமையில காயத்ரி அவனை பார்த்தானா அதுக்கப்புறம் காயத்ரி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நமக்கு கிடைக்க மாட்டான். காயத்ரி நமக்கு கிடைக்கணும்னா அந்த சூர்யா உயிரோட இருக்கவே கூடாது. அந்த சூர்யா சாகணும். CBI ஆபீசர் அஞ்சலி விக்ரமாதித்யனுக்கு ஒரு மெசேஜ். இன்னும் நிறைய பணங்களை பொறுக்க ரெடியாக அஞ்சலி. He's playing a different game.